ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோ கோட் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோ கோட் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ நான் போகிற புதிய நிமிஷம் சரி வாங்க வீடியோ பார்ப்போம். ஒரு விழாவை பற்றி பேச போகிறோம். இந்த விழாவை பற்றி பேசுகிறனால நம்ம யாருக்கும் எதிராக நமக்கு கிடையாது, கைட்லைன்ஸை மீறாமல் சில விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கூட போகிறேன். இப்போ பண்டிகை காலங்கள், இந்து மத பண்டிகை காலங்கள் ஆரம்பமாகக்கூடிய காலங்கள், அதை பாடங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் மிகப்பெரிய பண்டிகைகள் இனிமேல் தான் இருக்குது. அது எப்போன்னா செப்டம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதங்களில் மிகப்பெரிய திருவிழாக்கள்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த டிசம்பர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வண்ண கார்த்திகை தீப திருவிழா நடக்கக்கூடிய விதங்கள். அப்புறம் பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட மாசி மாதம் வரைக்கும் அந்த இருக்கும். மாசி மாதம் கூட கிடையாது, பங்குனி உத்திரம் மாசி மாதம் வரைக்கும் இந்த இருக்கா. பங்குனி மாதம் சில விஷயம் முருகனுக்கு விழா கிடப்பாங்க, சித்திரை திருவிழா, அவ்வளோதான். விழாக்கள் பெருசாக ஒன்று இருக்காது. இப்போ இதை வச்சு தான் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, அது குறிப்பிட்ட தமிழ்நாட்டை எப்படி வந்துச்சுங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோம். 1956 ஒரே ஒரு நிமிஷம் 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி தான் போட்டிருக்காங்க. ஸோ விழா தேதி மாதம் என்ன 1956ங்கிறது சுதந்திரம் அடைஞ்சிருச்சு இந்தியா. 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியுமாங்க. அதாவது அது என்னோடய கணிப்பு பார்த்திங்கன்னா 1906க்கு அப்புறமாக நடந்தக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு பார்க்குறாங்க. 1906லேருந்து 1926க்குள்ளே அந்த நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு. அப்போ தான் பிரிட்டிஷ் அரசாங்கங்கள் சில கடுமையான சட்டங்கள்லாம் இயற்றக்கூடிய நாளங்கள். ஏன்னா ஜாலியன் வாலாபாக் சவுரி சவர் சமூகம், சைமன் கமிஷன், அப்புறம் ஒரு மனதை இருமனதை தரத்தெல்லாம் சில விஷயங்கள் போனால் பாடிய வாகனங்கள்லாம் தலையிட்டாங்க. 1829 சதி வரைக்கும் போனால் அதுக்கப்புறமா நீச்சுக்கள் 10ஆம் நூற்றாண்டு முற்பகுதி, அதாவது 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் தான். ஏன்னா ஆங்கில அரசு முடிய போகிற நேரத்தில் அந்த விஷயம் அடக்குமுறையெல்லாம் கையாண்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் காரணம் காட்டி தான் இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு வழிகாட்டல் போட்டாங்க அப்படின்னு பேர் இருக்குது. ஸோ 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் பாலகங்காதரர் இந்த இந்து பாலிய விவாகரத்துக்கு எதிராக ஆங்கில அரசாங்கம் சட்டம் ஏற்றுறதுக்கு அந்த சட்டம் திரும்ப வைக்கணும்னு சொல்லி போராட்டங்கள் பண்ணாங்க. அதை ஆங்கில அரசாங்கம் காது கொடுத்து கேட்குறேன். அதனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்காண்டி ஒரு விழா எடுக்கிறோம். அந்த விழாவோட உண்மை தான் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி ஆரம்பத்தில் எல்லா மக்களும் அவங்க வீட்டில் திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்க முன்னாடி பண்ணிட்டு கொண்டாடு. அதுக்கப்புறமாக இதுவும் பெருசாக போகலை அப்படின்னோடனே எல்லாரையும் வீதிக்கு கூப்பிடாரு. இதை நீங்கள் மக்கள் இதை ஒரு அளவுக்கு மக்கள்கிட்ட சென்றுச்சு. அதுக்கப்புறமாக சுதந்திரம் அடைந்ததுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது குறிப்பிட்ட மகாராஷ்டிரா பகுதியில் தான் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கோம். 1980 பிற்பகுதியில் தான் தமிழ்நாட்டில் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விநாயகர் சதுர்த்திங்கிறது தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. 1885 இந்த இடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சிலைகள் பிரதிஷ்டை பண்ணி வழிபடணும், அது தெரு வச்சு வழிபடணும், பெரிய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகணும். அப்போ சில கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுலாம் சில இளைஞர்கள் மீளாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சில கலவரங்கள் மிகப்பெரிய கட்டுக்கணக்காக போணுச்சு. அதற்கப்புறமா 1990க்கு அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டை முட்டாமல் ஒரு சில இளைஞர்கள்லாம் சேர்ந்து வீதியில் விநாயகரை வச்சு வழிபடக்கூடிய வழக்கங்கள் வந்துச்சு. அப்புறம் 1994 ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்தை கட்டுக்கடக்காமல் நடந்ததுனால அப்புறம் அந்த விஷயத்தை கையில் எடுக்கும் போது இது கட்டாய மதம் மாற்றம் இருந்தது. உடனே மதம் மாற்ற தலைச்சத்தை அப்போதைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா ஏற்றினாங்க. அது இந்து மதத்துக்கு மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன் மற்றும் முஸ்லீம் மதத்துக்கு சேர்த்து, புத்திசம் எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு
இந்திய அரசியலமைப்பில் சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தங்களை உட்பட விட்டு அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தை உட்புறவு வாங்கினதுன்னு சொன்னாங்க. அப்போ மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அது கலவரம் ஐசோஸ் பகுதியில் நடந்து அதை கட்டுக்கடங்காமல் விட்டுட்டாங்க. ஸோ இந்த கோரிக்கை இருந்ததுன்னா சரி இந்த விஷயங்கள்லாம் முன்னோன்னா அடக்குமுறை அதிகமாகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வழக்குகள்லாம் போடுறது, வழக்குகள்லாம் தள்ளுபடி ஆகிட்டே இருக்குது. ஏன்னா மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கூட்டணி அரசாங்கம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது. காங்கிரஸ் அரசாங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து சில விஷயங்களை வளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுனா 1996 ஆட்சி மாற்றம் வந்த முதல் கையெழுத்து என்னென்னா கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை வந்து நீக்குறாங்க. அப்போதைய முதலமைச்சர் வந்து திரு கருணாநிதி அவர்கள். அதற்கப்புறமாக சில அமைப்புகள்லாம் சேர்ந்து 1998 ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை ஐசோஸ்லேருந்து ஒரு சில பள்ளிவாசல் மொழி இந்த வீடுகள் ஊர்வலத்துலேருந்து ஒரு சிறப்பு வந்து வந்தாங்க ஒரு பேச்சு. அது மிகப்பெரிய கலவரம் வந்துச்சு. மீண்டும் 2001 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணமாக இந்த அடக்குமுறைகளை மீண்டும் கையெழுத்தாங்க. அது என்னென்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டங்கள் போடுறாங்க. இதை எதிர்த்து சில எந்த அமைப்புகள் வந்து வழக்கு போடுறாங்க. வழக்கோட தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 2005 கடைசியில் தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பை வந்து தமிழ்நாடு அரசு உடனே இதை சட்டத்தை திரும்பப்படணும்னு சொன்னோன்னே திரும்பப்படுறாங்க. அதை கூட ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்காக சில விஷயங்கள் கையெழுத்தான். அப்போ 2006 to 2011 சில விஷயங்கள் கையெழுக்கிற அப்போதைய முதலமைச்சர் இந்த கருணாநிதி. அப்போ என்னென்னா இந்தமாரி இந்து சிலைகளை வளர்ச்சி பண்ணுறதுக்கு சில கட்டுப்பாடுகளுக்கு இதை வந்து திருச்சி தான் இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. 2009 கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைகளை கையாண்டவங்களுடைய அரசாங்கம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுமாதிரி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை வைக்கிறனால அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய பாதிப்படைகிறாங்க முஸ்லீம் சிறுபான்மையினர்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு என்னன்னா 5வது கேட்குறேன். உடனே இந்த விஷயத்தை தடை பண்ணுறாரு. அப்போதைய முதலமைச்சர் வந்து கருணாநிதி அவர்கள் தடை பண்ணுறாரு. தடையை எதிர்த்து உச்சநீதிமன்ற வழக்கு போட்டு நடந்து கொடுத்து அது மட்டும் அந்த வருஷத்தில் வரக்கூடிய இதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற இடத்துல இருந்து ஆட்களை கூட்டி வந்து விழாக்கள் நடத்துகிறாங்க இந்த அமைப்புகள். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே 95 என்னென்னா 96, 97, 98 இந்து முன்னணியிலேருந்து சில அமைப்புகள் வந்து இந்து மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கே ஒரு சில 2010 கடைசியில் என்னென்னா இந்த இந்து மக்கள் கட்சி சரியான விஷயங்கள் மக்கள்கிட்ட கையாளனா அதேது பிரிஞ்சது தான் இந்து தமிழர் முன்னணி அப்படிங்கிற மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் கையெழுக்கும் போது இந்த விநாயகர் சதுர்த்தி உருவத்தை வச்சு மிகப்பெரிய அரசியலை கையெழுத்திருக்கிறாங்க. ஆனால் வட மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா இது அடக்குமுறைகளாக ஃபஸ்ட்டு கொண்டு இதுக்கப்புறம் மக்கள்கிட்ட சில ஆதரவாக இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டை அப்படியே உருட்டாக போயிட்டு இருந்தாங்க. இந்த இந்து சங்கங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கும்போது ஆளாருக்கு ஒரு தீர்மானம் போடுறாங்க. அது வந்து இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இந்து முன்னணியாக இருக்கட்டும், இல்லை பாஜக போன்ற அமைப்புகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க விழாக்கள்லாம் திருத்தணும், மக்களை ஒன்று சேர்க்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு அப்போ ஆட்சி மாற்றம் மீண்டும் 2011 மாறுது. இதுக்கு சில வரிகள்லாம் அந்த வரிகளை கடைப்பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பயே முற்றல் முரசல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் விஷயம் கையெழுத்தானே அப்போ மிக புதகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குன்னா இப்போ அது வந்து ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இந்த விஷயத்தை கையெழுத்தவுடனே இது வந்து சில முற்றல் முரசெல்லாம் போனால் இந்து முன்னணி 2014 பாஜகவோட சில முரண்பட்ட கருத்துக்களாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வந்து 2014 நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தேர்தலில் அதிமுகவுக்கு அவங்களோட ஆதரவு கொடுத்து மீண்டும் ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் முற்றல் முரசு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒடுக்குமுறையை கையாண்டது என்னமோ அந்த அதிமுகவோட இதுவும் ஈடுபடுறாங்க. ஆனால் அதிமுகவுக்கு தான் அவங்களோட சாஃப்ட் கலர். இந்த விஷயம் போயிட்டுனா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணால் 2014 ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்கக்கூடிய இதை வந்து தடுக்கிறாங்க. அப்போதைய முதலமைச்சர் வந்து சரி ஜெயலலிதா. அதோட அவங்களோட 2014 கடைசியில் அந்த விஷயம் கையில் அப்போ வந்து படுக்கிறாங்க. அதற்கு மறுநாள் அவர் வந்து இதில் அட்மிட் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை அனுமதிச்சாங்க. அதற்கப்புறம் வந்த சில காலக்கப்புறம் 2014 மீண்டும் வந்து அதை சில அப்போ இருந்த ஆளுமை சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு வந்து இபிஎஸ் ஆகி உட்காந்தார். அப்போ வழிகாட்டு நிறுவனம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒருங்கிணைச்சு பேசி போனாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த விஷயங்கள் வந்து ஒரு சில இடத்துல
முட்டல் முரசல் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு முஸ்லீம் பகுதியை போக்கக்கூடிய சிறுபான்மை அமைப்பு, கிறிஸ்துவ அமைப்போ இல்லை புத்தி அமைப்போ இல்லை புத்திஸ்ட் அமைப்போ இல்லை இஸ்லாம் அமைப்பு இருக்கக்கூடிய பகுதியில் போகக்கூடாதுன்னா மீறி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் வந்து ஐசோஸ் பகுதி, கீழக்கரை இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள்லாம் அது நடக்கும். ராமநாதபுரம் கீழக்கரை இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இருக்கும்போது இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒரு பேசும்போது என்னென்னா, நீங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னா 2021ஆம் ஆண்டு கொரோனா, 2020-21 வந்து கொரோனா விஷயம் ஒன்றுனா இந்த விஷயத்தை கேட்க 2022 வந்து மீண்டும் வந்து ஆட்சி மாற்றம் மேற்கொண்டு முதல் கொடுக்கணும். 2022 மீண்டும் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அறுவடைக்கும். அப்போ சில விஷயங்கள்லாம் கேட்க இந்தமாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, பீட்டத்தெல்லாம் இந்த அளவுக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அப்போ இந்த அமைப்புகிட்ட சில விஷயங்கள்லாம் முட்டல் முரசல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இந்து மக்களை வந்து இந்து சமுதாயத்து மக்களை வந்து ஒடுக்குனீங்க, இந்திய மக்கள்கிட்ட வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சார்ந்த சமுதாயத்தில் ஆங்கில அரசு தலையிடுதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கையெழுத்தக்கூடிய உரிமை இன்றைக்கி அப்படியே உருட்டாக போயிடுச்சு. அதுவும் குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிகள் வந்து நம்பி தான் பயணம் பண்ணுறாங்க. மற்ற கட்சியெலாம் பார்த்திங்கன்னா இந்து அமைப்புகள் வந்து துணிஞ்சு பண்ணுறாங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த விஷயம் பெருசாக இருக்கப்போல. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்து மக்களுக்கு இந்து முன்னணி அமைப்பு, இந்து மக்கள் கட்சி அமைப்பு, இந்து மக்கள் கட்சி, இந்தமாதிரி சில தமிழர் கட்சி, தமிழர் மக்கள் கட்சி இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க, திராவிட கட்சியோட துணையோடு அந்த விழாவை நடத்துகிறாங்க. அப்போ இன்றைக்கி துணிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த ஊர்வலம் நடக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் இந்த 2 திராவிட கட்சிகளை அமைப்புன்னு சொல்லி அதில் முக்கியமான சில அமைச்சர்கள்லாம் முன்னின்று சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்படின்னு இதுதான் திராவிட அரசுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய அரசியல் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் பாஜக போன்ற அமைப்புகள் கேட்குறாங்க. ஆனால் இது வந்து என்னென்னா திராவிட கட்சிகள் துறையோடு தான் இப்போ தமிழ்நாட்டில் ஊர்வலங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அது யாராலையும் மறக்கவும் முடியாது. ஆனால் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டல் முரசல் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 2 கட்சிகளுக்கும் 2 கட்சி ஆட்சி அமைக்கும் போது இந்த விஷயம் எப்போ முடிய போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் விழுந்துட்டு அந்த பிரச்சனைகள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்து இளைஞர்களை காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து விழாக்கள் நடத்துறதாக இந்து முன்னணி மேலே சில அமைப்புகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி போன்ற கம்புகள்லாம் வந்து இது இல்லை, இதெல்லாம் இளைஞர்களால் தானாக அவங்களே வந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய அரசு. ஸோ அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை ஒரு மிகப்பெரிய அரசியலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இது ஒரு பக்கம். 2வது பிரச்சனை இது தமிழ்நாட்டில் இது ஒரு பிரச்சனை. அதாவது தமிழ்நாட்டில் ஒருங்கிணைஞ்சு நடத்தக்கூடிய ஒரு சில விழாக்கள் பார்த்திங்கன்னா, 1 தீபாவளி, 2வது விநாயகர் சதுர்த்தி. ஸோ முதல் இடத்த தீபாவளிக்கு அப்புறமா தான் விநாயகர் சதுர்த்தி வந்து வச்சுன்னா தீபாவளியில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய முக்கியமான பண்டிகைன்னு பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து பெரும்பான்மையான இந்து மக்கள் வந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை. இந்த பண்டிகையில் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி பண்டிகை பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விதவிதமான பட்டாசு பண்ணுவாங்க. அதில் ஒரு சில வந்து இந்த அரசாங்கம் சொன்ன விதிமுறையை மீறி இருக்கும் வருஷம் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அப்போ என்னென்னா அங்கே பட்டாசு வந்து அது காற்றோட மாசை வந்து தரம் உயர்த்தி போடுறாங்க, தரம் குறைச்சிறாங்கன்னு சொல்லி சில பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கு நேர கட்டுப்பாடு வந்து சில ஆட்கள் மட்டும் விழிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. விளக்குகள் அங்கே இங்கே ஒன்றுமா போயிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை. வருஷம் தீபாவளி பண்டிகை மிகப்பெரிய தலைவலியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தீபாவளி பண்டிகை தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் மட்டும் இந்தியா முழுமைக்கு இந்த பண்டிகை இருக்குன்னா அங்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த விநாயகர் சதுர்த்தி, இந்த 2 விரோதத்தையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டு அமைச்சர் நல்லா இருக்குங்கிறது தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் வரக்கூடிய குழுவு. சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இந்த பண்டிகைலாம் ஒருங்கிணைக்கிறதுல ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த பண்டிகைலாம் ஒருங்கிணைக்காத ஒரு சில மாநிலங்கள் இருக்குது. அந்த ஒருங்கிணைக்காத மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை தமிழ்நாடு வருது. தமிழ்நாட்டில் என்னென்னா எப்படியாவது இங்கே வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும், ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி உருவமாக இருக்கட்டும், தீபாவளி பண்டிகையாக இருக்கட்டும், இது 2 வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியலாக போயிட்டுருக்கு. எப்போ இது மக்கள் பிரச்சனை வந்து திசை திருப்பி அரசியலாக்குறாங்களோ அங்கேயே பெரிய புதவரம் அடிச்சு வச்சு அரசாங்கத்தின் முன்னே அந்த இருக்கக்கூடிய தோல்விகளும் அது அடங்கும். இதெல்லாம் ஒருங்கிணைக்க இடத்துல யார் இருக்கா, அந்த மாசு கட்டுப்பாட்டு வழி மற்றும் உயர்நீதிமன்றத்தில் நீதிமுறைகள். இந்த உயர்நீதிமன்றமும் சில விஷயங்கள் வந்து
செலவு கொடுத்து தான் பண்ணுறாங்க. ஆனால் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து சில அமைப்புகள் வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. ஒரு நாள் பண்டிகை இந்த தீபாவளி மற்றும் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தினா ஒடுக்க முஸ்லாம் மட்டும்னா சில சிறுபான்மை அமைப்பு, அது வந்து இந்து மதத்தில் இல்லாத ஒரு சிறுபான்மை அமைப்பு பாதிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்து பெரும்பான்மையான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்து பண்ணோம்னா இந்த சிறுபான்மை அமைப்பு முக்கியமாக அந்த இதெல்லாம் வந்து பண்ணால், ரெண்டாவது பறவைகள், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு, அவங்க நோயாளிகள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்குது. மாசு கட்டுப்பாடு தலைவலிச்சு அடைகிட்டு இருக்கிறதாக இந்த 2 பணியையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து ஒரு குழு அமைச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிங்கன்னா அடுத்த வருடம் இந்த விஷயம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு விதிச்சாதான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஏன்னா நான் விநாயகர் சதுர்த்தி உருவத்தை பற்றி பேசும்போது அடுத்த தீபாவளி பற்றி பேசுகிறேன். ஏன்னா தீபாவளி வரக்கூடிய மாதங்களில், அதாவது இந்த மாதம் ஆவணி புரட்டாசிக்கு அப்புறம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய மிகப்பெரிய திருவிழா. இந்த திருவிழா 2 திருவிழாவையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு குழு போடுறது அமைக்கிறது அவசியம்னு சொல்லி தான் குரல்கள் இருந்துகிட்டு இருக்குது. இதை உயர்நீதிமன்றமோ இல்லை உச்சநீதிமன்றமோ காது கொடுத்து கேட்டு ஒரு குழுவை வச்சு அந்த குழுவோட கண்காணிப்பு தான் இந்த பண்டிகை நடத்துகிறங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதங்கத்தோட பழிவு முடிக்கிறாங்க.